மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்று கூறி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். சிறுபான்மையினரின் நலன்களை பாதிப்பதோடு அரசியல் சட்டத்திற்கும் எதிராக மசோதா அமைந்திருப்பதாக அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் மத்திய அரசு நிறைவேற்ற திட்டமிட்டுள்ள வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்து பேசினார். இந்தியாவில் இஸ்லாமியர்களும் பிற மதத்தினரும் இணக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் நிலையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் சிறுபான்மையினரின் நலன்கள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். வக்ஃபு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது தொடக்க நிலையிலேயே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரைக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்தது. எனினும் கூட்டுக்குழு ஆய்வின் போது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு ஆளும் பிஜேபி உறுப்பினர்களின் கருத்துக்களை மட்டுமே இடம்பெற செய்து கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி இஸ்லாமியர்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. எனவே வக்ஃபு திருத்த மசோதா எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்பதால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதாக ஸ்டாலின் கூறினார். பாஜக ஆளாத மாநிலங்களை நிதி நெருக்கடி மூலமாக வஞ்சிக்கிறது. சமூக நீதிக்கு எதிரான அவர்களது செயல்பாடுகள் பட்டியலின, பழங்குடியின, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது. நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையானது அடித்தட்டு மக்களை பாதிப்பதாக அமைந்திருப்பதை அனைவரும் அறிவோம். இந்த வரிசையில் கொண்டு வரப்படும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். முதலமைச்சரின் தீர்மானத்திற்கு ஆதரவாக ஜெகன்மூர்த்தி, வேல்முருகன் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து பேசினர். இந்த தீர்மானத்தின் மீது பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து சுருக்கமாக உங்களுடைய உரையை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய துணைக்கண்டத்தில் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருக்கிறது. அதை காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்படும் அரசுக்கு உள்ளது என்று கூறிக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை மீண்டும் மீண்டும் ஆதரித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொடர்ந்து ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோதமான சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி வருகிறது. விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் திருத்த சட்டங்களையும் தொழிலாளர்களுக்கு எதிரான 44 சட்டங்களை நீர்த்து போக செய்து 4 சட்ட தொகுப்பாக திருத்தம் செய்தது. அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டம், அதைத் தொடர்ந்து ஒப்பு சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒப்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தில் 44 திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒப்பு சொத்து என்பது இறைப்பணிக்காக, அதாவது இஸ்லாமியர்கள் தானமாக வழங்குகிற சொத்து.